வணக்கம் மகர ராசி நேயர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போகுது. குறிப்பா இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத இது வரைக்கும் நடக்காத ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. இத்தனை காலமா எத்தனையோ கஷ்டங்களை, ஏமாற்றங்களை, வலிகளை சந்திச்சுட்டு வந்த உங்க வீட்டு வாசலை தேடி ஒரு புதிய நபர் வரப்போறாரு. அவர் வரதுனால உங்க தலைவிதி எப்படி மாறப்போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ரொம்ப விரிவா பேச போறோம். உங்க மனசுக்குள்ள 1000 கேள்விகள் ஓடிட்டு இருக்கோம். நமக்கு நல்ல காலமே வராதா? நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களே, நாம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு பல நாள் ராத்திரியில தூங்காம அழுதுருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சு. இந்த பதிவு முழுசும் உங்களுக்காக மட்டும்தான். கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம முழுசா கேளுங்க. ஏன்னா உங்க தலையெழுத்த மாத்த போற அந்த ரகசியம் இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவும் உழைப்பாளிகள். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு சுத்தமான மனசு உங்களுக்கு இருக்கு. ஆனா உங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் அவமானமும் தான். நல்லது செஞ்சாலும் குத்தம் செய்யலனாலும் குத்தம் அப்படிங்கிற நிலைமையில தான் இத்தனை வருஷமா உங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. சொந்த பந்தங்களா இருக்கட்டும், கூட பழகின நண்பர்களா இருக்கட்டும், வேலை செய்யற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் உங்களை ஏதோ ஒரு வகையில குறை சொல்லிட்டே தான் இருந்திருக்காங்க. நீங்க எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. நாம செஞ்ச பாவம் என்ன அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட பல முறை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்க உழைப்புக்கான பலனை வேற யாரோ அனுபவிச்சுட்டு போயிருப்பாங்க. காசு பணத்துல பல நஷ்டங்கள், கடன் தொல்லை, நிம்மதி இல்லாத தூக்கம், இப்படி எத்தனையோ போராட்டங்களை நீங்க தனியாளா நின்னு சந்திச்சிருக்கீங்க. உங்க வலிகளை வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்கீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்பவும் சாதகமா மாறிட்டு வருது. குறிப்பா இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல கிரகங்களோட சஞ்சாரம் உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது. இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில இருந்த இருட்டு விலகி ஒரு புதிய வெளிச்சம் பறக்க போகுது. உங்க ஜாதகத்துல இது வரைக்கும் தடையா இருந்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே விலக ஆரம்பிக்கும். தொழில்ல இருக்கிற முடக்கங்கள், குடும்பத்துல இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இது சும்மா சொல்ற வார்த்தை கிடையாது. நவகிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு சாதகமா திரும்பும் போது உலகமே எதிர்த்து நின்னாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லது கண்டிப்பா கிடைச்சே தீரும். அந்த வகையில தான் உங்க வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போறாரு. அந்த நபர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போறாரு. அவர் மூலமா உங்க பொருளாதார நிலைமை எங்கேயோ போக போகுது. அவர் யாரு, அவர் எந்த ரூபத்துல வருவாரு அப்படிங்கறத நீங்க ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க தலைமுறையே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகுது. அவ்வளவு வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய பரிசை இயற்கை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கு. சில பேருக்கு நிலுவையில இருக்கிற பணம் கைக்கு வரலாம். சில பேருக்கு வேலையில ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்கலாம். இன்னும் சில பேருக்கு சொந்த தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற கனவு நனவாகலாம். இதுக்கெல்லாம் ஆணிவேரா இருக்க போறது அந்த புதிய நபரோட வருகைதான். உங்க வாழ்க்கையில இத்தனை நாள ஒரு தேக்கம் இருந்துச்சு இல்லையா? என்ன செஞ்சாலும் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல. அப்படியே ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும். அது அத்தனையும் மார்ச் 15க்கு அப்புறம் பனி போல விலகிடும். உங்க சிந்தனைகள்ல ஒரு தெளிவு பிறக்கும். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. இது வரைக்கும் உங்களை அலட்சியப்படுத்தினவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற அந்த நிமிஷம் உங்க வீட்டுல இருக்கிற துரதிருஷ்டம் எல்லாம் தெரிச்சு ஓடிடும். உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். நீங்க மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, நமக்கு வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான் அப்படின்னு. ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு பல வருஷமா காசு சேர்த்து வச்சிருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு தடங்கல் வந்து அந்த பணம் செலவாகி இருக்கும். இல்லன்னா ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிருப்பீங்க. ஆனா தட்டி போயிருக்கும். கல்யாண காரியங்கள்ல தடங்கல், குழந்தை பாக்கியம் தள்ளி போறதுன்னு எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு நடக்காத காரியமாவே இருந்திருக்கும். அப்படி உங்க மனசுக்குள்ள இது இனிமேல் நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முடிவே பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த மார்ச் 15க்கு மேல பிரம்மாண்டமா நடக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஒரு முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு தப்ப கண்டுபிடிச்சு உங்களை மனதளவுல ரொம்ப காயப்படுத்திருப்பாங்க. ஆனா அந்த நிலைமை எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. உங்க மேல தப்பே இல்லைனாலும் நீங்க தான் தப்பு பண்ணீங்கன்னு பழி போட்டவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து நிக்கிற காலம் உருவாக போகுது. அந்த புதிய நபர் உங்களை தேடி வரும்போது நீங்க அவரை ரொம்ப சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா சில நேரங்கள்ல தெய்வம் மனுஷ ரூபத்துலதான் வந்து நமக்கு உதவி செய்யும். அந்த நபர் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு புது முகமா கூட இருக்கலாம்.
ஆனா அவர் உங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிற அந்த நிமிஷம் உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. குறிப்பா உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இத்தனை நாளா இருந்த சண்டை, சச்சரவு, காரணம் இல்லாத மனஸ்தாபம் எல்லாமே தீர்ந்து ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்க ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். வீட்டுல இருக்கிற மூத்தவங்களோட ஆரோக்கியத்துல இருந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். உங்க வீட்டை சுத்தி இருக்கிற கெட்ட சக்திகள், கண் திருஷ்டி எல்லாமே அந்த ஒரு நபரோட வருகையால சுக்கு நூறா உடைய போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது. உங்க வார்த்தைக்கு குடும்பத்துல ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பும் கிடைக்க போகுது. பொருளாதார ரீதியா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு அளவே இல்லாம இருந்திருக்கும். கடன் கொடுத்தவங்க இத்தனை நாளா உங்களை ரொம்ப பாடாப்படுத்தி இருப்பாங்க. வீதிக்கு வந்து அவமானம் பண்ற அளவுக்கு கூட சில விஷயங்கள் நடந்திருக்கும். இனிமே அவங்க வாயடிச்சு போற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் எதிர்பாராத விதத்துல அதிகரிக்க போகுது. உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு உங்க முகத்துக்கு நேரா சொன்னவங்க எல்லார் முன்னாடியும் நீங்க தலை நிமிர்ந்து கெத்த வாழ போறீங்க. உங்க தொழில, வியாபாரத்துல இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச நஷ்டம் எல்லாமே பல மடங்கு லாபமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. வேலை செய்யற இடத்துல யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க பலியா இருப்பீங்க. உங்க உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு வேற யாருக்கோ போயிருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைச்சு உங்களுக்கு சேர வேண்டிய அந்த பதவி உங்களை தேடி வரப்போகுது. உங்க நேர்மைக்கும் உழைப்புக்கும் காலம் ஒரு பெரிய பரிசு கொடுக்கறதுக்காக தான் இந்த மார்ச் 15ஆம் தேதியை குறிச்சு வச்சிருக்கு. தெய்வத்துக்கிட்ட நீங்க கண்ணீரோட வச்ச வேண்டுதல் எல்லாமே அப்படியே பலிக்கிற நேரம் வந்துருச்சு. நீங்க கும்பிடுற உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை ஒவ்வொரு அடியிலும் பத்திரமா வழி நடத்த போகுது. அதனால நீங்க எந்த ஒரு கவலையும் படாம மனச ரொம்ப தைரியமா வச்சுக்கிட்டு உங்க வேலைகளை மட்டும் கவனமா பாருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. நாம எதை செஞ்சாலும் அதுல பிரச்சனை தான் வருது அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வாங்க. மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா இருக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியையும் நிம்மதியையும் தேடி தரப்போகுது. யார்கிட்டயும் போய் உங்க கஷ்டத்தை சொல்லி இனிமே நீங்க கையேந்த வேண்டிய அவசியமே இருக்காது. உங்க தேவைகள் எல்லாமே அடுத்தடுத்து ரொம்ப சுலபமா நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களை ஏமாத்தினவங்க உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்தவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்ப உயரப்போகுது. இத்தனை நாளா உங்க கூடவே இருந்து குழி பறிச்சவங்க யாருன்னு அந்த புதிய நபரோட வரவு உங்களுக்கு தோலுரிச்சு காட்ட போகுது. நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி உங்க மனசுல இருக்கிற ரகசியங்களை எல்லாம் சிலர்கிட்ட கொட்டி தீர்த்திருப்பீங்க. ஆனா அவங்களே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருப்பாங்க. அதை நினைச்சு நீங்க பல தடவை தனிமையில கண்ணீர் விட்டுருப்பீங்க. ஆனா அந்த கவலை இனிமேல் வேண்டாம். மார்ச் 15க்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த நடக்காத காரியம் என்ன தெரியுமா? உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களே உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை தலைகீழா மாறப்போகுது. உங்களுக்கு பின்னால குழி பறிச்சவங்க அவங்க வெட்டின குழியில அவங்களே விழ போறாங்க. இதுக்கெல்லாம் காரணமா அமைய போறது உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த ஒருத்தரோட வரவுதான். அவர் மூலமா உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. உடம்புல இருந்த பலவிதமான வலிகள், மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் எப்படி சரியாச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. ராத்திரி படுத்தா தூக்கம் வரல, மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் இருந்துட்டே இருக்குன்னு பல நாள் புலம்பி இருப்பீங்க. மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் கழுத்து நெரிச்சிருக்கும். ஆனா இனிமேல் அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். முகம் முழுக்க ஒரு தேஜஸ் உண்டாகும். உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு ஆச்சரியப்பட்டு கேக்குற அளவுக்கு உங்க வாழ்க்கையில வசந்தம் வீச போகுது. உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க பட்ட கவலைகள் எல்லாம் காத்துல பறந்து போக போகுது. அவங்களுக்கு நல்ல வரன் அமையறதோ இல்ல நல்ல வேலை கிடைக்கிறதோ, இப்படி எந்த காரியம் தடையா இருந்ததோ அது அத்தனையும் மளமளன்னு நடக்க ஆரம்பிக்கும். சொத்து பத்து விஷயத்துல பல வருஷமா இழுபறியா இருந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. நமக்கு சொந்தமா ஒரு இடம் அமையாதா, நம்ம உழைப்புல ஒரு வீடு கட்ட மாட்டோமான்னு பல நாள் ஏங்கி இருப்பீங்க. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த நடக்காத ஒண்ணு இந்த மார்ச் 15க்கு மேல பிரம்மாண்டமா நடக்க போகுது. யாரோ ஒருத்தரோட வழிகாட்டுதல் மூலமா உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களோ இல்ல நீங்க வாங்க நினைச்ச நிலமோ எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்க பணத்தை ஏமாத்திட்டு போனவங்க தானா முன் வந்து உங்க பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. உங்க நேர்மைக்கு கிடைக்கிற பெரிய வெற்றி இது. இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த புதிய நபர் வரும்போது அவரை உதாசீனப்படுத்தாம அவர் சொல்ற வார்த்தைகளுக்கு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அவர் மூலமா கிடைக்கிற அந்த ஒரு சின்ன வாய்ப்பு உங்க ஒட்டுமொத்த தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. உங்க ராசிநாதன் சனியோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போற நேரம் இது. அதனால நீங்க எதை நினைச்சும் பயப்பட தேவையில்லை.
இத்தனை காலமா நீங்க செஞ்சதான தர்மங்கள், நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிகள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணிய பலனா திரும்பி வரப்போகுது. நீங்க நட்ட மரம் இப்போ பழுத்து குலுங்க போகுது. அதை பறிச்சு சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. நீங்க தொடர்றதெல்லாம் பொண்ணாகும். உங்க பேச்சுக்கு சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும். உங்க குடும்பத்தோட சேர்ந்து நீங்க சந்தோஷமா வாழ போற அந்த பொற்காலம் ஆரம்பமாக போகுது. பல அவமானங்களை தாங்கி நின்ன உங்க கால்கள் இனிமே ராஜ நடை போட போகுது. அந்த அளவுக்கு கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுக்க தயாரா காத்துட்டு இருக்கு. எத்தனை முறை நீங்க தனிமையில உட்காந்து அழுதுருப்பீங்க, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைன்னு கடவுள்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய பதில் கிடைக்க போகுது. இந்த மார்ச் 15க்கு மேல உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற அந்த ஒரு நிகழ்வு உங்க வீட்டுல நடக்க போகுது. உங்களுக்காக வந்து நிக்க ஒரு நாதி இல்லையேன்னு நினைச்ச நேரத்துல அந்த புதிய நபர் உங்க கையை பிடிச்சு தூக்கி விட போறாரு. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த கர்ம வினைகள் எல்லாமே காத்துல பறந்து போக போகுது. இருட்டுல தவிச்ச உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. இத்தனை நாளா உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தின அந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்காதா? நம்ம பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரமாட்டாங்களா? கடனெல்லாம் அடைச்சு ஒரு நிம்மதியான தூக்கம் நமக்கு கிடைக்காதான்னு பல நாள் ஏங்கி இருப்பீங்க. இதெல்லாம் என் உசுறு இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு நீங்க எந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே விரக்தியில இருந்தீங்களோ, அந்த நடக்காத ஒரு விஷயம்தான் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படிய மிதிச்ச அடுத்த நொடியே உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷ அலை வீச போகுது. பல வருஷமா தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து உறவாட போறாங்க. உங்க முதுகுக்கு பின்னால உங்களை பத்தி தப்பு தப்பா பேசினவங்க, இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இவன் உருப்படவே மாட்டான்னு உங்க முகத்துக்கு நேர அவமானப்படுத்தினவங்க எல்லார் முன்னாடியும் நீங்க தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து அவங்க கண்ணே உறுத்த போகுது. அந்த அளவுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை உங்களை தேடி வரப்போகுது. உங்க வார்த்தைக்கு இனிமே குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது. நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. அந்த புதிய நபர் கொண்டு வர போற அதிர்ஷ்டம் உங்க தலைமுறையே உட்காந்து சாப்பிட வைக்க போகுது. உங்க வறுமை எல்லாமே வாசப்படியோட திரும்பி போக போகுது. அதனால மகர ராசிக்காரர்களே, இனிமேல் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க வேலைகளை மட்டும் ரொம்ப நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிங்க. உங்களை சுத்தி நடக்க போற அந்த மாயாஜாலத்தை நீங்க கண்ணார பார்க்க போறீங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்து ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி உங்க வாழ்க்கை மாற போகுது. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த நல்ல செய்தியை கேட்க உங்க காதுகளை தயார்படுத்திக்கோங்க. உங்க வீட்டுல சந்தோஷம், நிம்மதி, செல்வம் எல்லாமே நிரம்பி வழிய போகுது. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு பெரிய பரிசை கொடுக்க இயற்கை ரொம்பவே தயாரா காத்துட்டு இருக்கு. வர்ற நாட்களை ரொம்ப தைரியமா எதிர்கொள்ளுங்க. வெற்றி உங்களுக்கு மட்டும்தான். நீங்க இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்துச்சுன்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைன்னு பல நாள் விடிய விடிய அழுதுருப்பீங்க. உங்க நல்ல மனசுதான் உங்களுக்கு வந்த முதல் எதிரி. யார் வந்து எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம செஞ்சு கொடுத்துட்டு கடைசியில நீங்க நடுத்தருவுல நின்ன கதையெல்லாம் நிறைய நடந்திருக்கும். ஆனா இப்போ அந்த நிலைமை அப்படியே மாறப்போகுது. அந்த புதிய நபரோட வரவு உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்க போகுது. யாருக்கெல்லாம் நீங்க நல்லது செஞ்சீங்களோ அவங்கெல்லாம் உங்களை ஏமாத்தினப்போ நீங்க யாருன்னே தெரியாத ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி தேடி வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச புண்ணியம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இப்போ உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்க போகுது. அந்த நடக்காத காரியம்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. உங்க ஜாதக கட்டத்துல இப்ப ஏற்பட்டிருக்கிற கிரக மாற்றம் சாதாரணமானது கிடையாது. பல வருஷமா ஒரு பெரிய கடனை அடைக்க முடியாம வட்டிக்கு மேல வட்டி கட்டி உங்க உழைப்பு முழுசும் அதுலயே அழிஞ்சு போயிட்டு இருந்திருக்கோம். அந்த கடன் பிரச்சனையில இருந்து நமக்கு விடிவு காலமே வராதா, நம்ம உசுறு போறதுக்குள்ள இந்த கடனை அடைச்சிருவோமான்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் 15க்கு மேல அந்த புதிய நபர் காட்ட போற ஒரு சின்ன வழி மூலமா நீங்க மலை போல நினைச்ச அந்த கடன் பனி போல உருகி போக போகுது. உங்க கையில தாராளமா பணம் புழங்க ஆரம்பிக்கும். நீங்க யாருகிட்டயும் போய் கையேந்த வேண்டிய நிலைமை இனிமே உங்க வாழ்க்கையில வரவே வராது. உங்களை தேடி வந்து கடன் கொடுத்தவங்க எல்லாம் நீங்க பணத்தை திருப்பி கொடுக்கும் போது வாய் அடைச்சு போய் நிக்க போறாங்க. அகுடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமா இருந்திருக்காது. ஒருத்தர் புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வந்து மனசளவுல ரொம்பவே விரிசல் விழுந்திருக்கும்.
வெளியாட்கள் வந்து உங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி உங்களை நிம்மதியா வாழ விடாம செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படிய மிதிச்சதுமே உங்க குடும்பத்துல இருக்கிற அந்த பிணக்குகள் எல்லாம் மாயமா மறைய போகுது. உங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய புரிதல் உண்டாகும். உங்களை பிரிக்க நினைச்சவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு பாக்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை ரொம்பவே அந்யோன்யமா மாறப்போகுது. வீட்டுல எப்பவும் ஒரு சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு மங்களகரமான சுபகாரியம் நடக்க போறதுக்கான அறிகுறிகள் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க நிலைமையெல்லாம் இது வரைக்கும் ரொம்பவே மோசமா இருந்திருக்கும். காலையில கடையை திறந்தா ராத்திரி மூடுற வரைக்கும் எந்த ஒரு வியாபாரமும் இல்லாம, வாடகை கொடுக்க கூட வழி இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்னடா இது நம்ம நேரம், எதை தொட்டாலும் நஷ்டமாவே ஆகுதேன்னு முடங்கி போயிருப்பீங்க. அந்த நிலைமையும் இப்போ அடியோடு மாறப்போகுது. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு ஆலோசனை அல்லது ஒரு உதவி உங்க தொழிலை எங்கேயோ கொண்டு போக போகுது. இது வரைக்கும் உங்க கடையை எட்டி பார்க்காதவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து தேடி தேடி வாங்குற அளவுக்கு உங்க வியாபாரம் சூடு பிடிக்க போகுது. உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் இனிமேதான் முழுசா கிடைக்க போகுது. உங்களை போட்டியா நினைச்சவங்க, இவன் அவ்வளவுதான் ஒளிஞ்சான்னு நினைச்சவங்க எல்லாம் தோத்து போய் உங்களுக்கு பின்னால வந்து நிக்க போறாங்க. நீங்க ரொம்பவும் நம்பினவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு பல ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. நம்ம கூடவே இருந்து இப்படி குழி பறிச்சுட்டாங்களேன்னு உங்க மனசு ரொம்பவே ரணகலமா இருந்திருக்கும். இத்தனை நாளா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அடையாளம் தெரியாம ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் 15க்கு அப்புறம் உங்க கண்ணை மறைச்சிட்டு இருந்த அந்த திரை முற்றிலுமா விலக போகுது. உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த புதிய நபரோட வார்த்தைகள் மூலமாவோ இல்ல அவர் செய்ய போற ஒரு சின்ன செயல் மூலமாவோ உங்களை சுத்தி இருக்கிற போலி முகங்கள் எல்லாம் கிழிஞ்சு தொங்க போகுது. உங்களை அழிக்க நினைச்சவங்க அவங்க செஞ்ச சூழ்ச்சியில அவங்களே சிக்கி சின்ன பின்னமாக போறாங்க. இதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே தெளிவா இருக்கும். உங்களை இனிமே யாரும் அவ்வளவு சுலபமா ஏமாத்திர முடியாது. உடம்புல இருந்த உபாதைகள், மருத்துவ செலவுன்னு பணத்தை தண்ணியா செலவு பண்ணி உங்க கையில காசே தங்காம ஒரு பெரிய விரக்தியில இருந்திருப்பீங்க. என்ன வியாதி இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாம மாத்திரை மருந்தே கதியா கிடந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது. மனசுல இருந்த பாரம் குறைஞ்சாலே உடம்புல பாதி வியாதி தானா சரியாயிடும். அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்க வீட்டுல இருக்கிற அந்த கெட்ட சக்தி எல்லாம் மொத்தமா வெளியேறிடும். உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு பிறக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களை பார்த்து பரிதாபப்பட்டவங்க எல்லாம் இப்போ எப்படி இவ்வளவு ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்காங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் தெரிய போகுது. உங்க முகத்துல ஒரு பெரிய களை கூடி வரும். அபல வருஷமா வழக்கு விவகாரங்கள்னு அலைஞ்சு அலைஞ்சு உங்க செருப்பே தேஞ்சு போயிருக்கும். நமக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்து கைக்கு வராதா, நம்ம பங்கு அடிச்சு புடுங்கிட்டாங்களேன்னு வயிற்றுச்சலோட இருந்திருப்பீங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அப்படியே கிடப்புல போட்டிருந்த அந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமா திரும்ப போகுது. அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அது இதுதான். உங்க கை விட்டு போச்சுன்னு நீங்க நினைச்ச அந்த நிலமோ வீடோ இல்ல பூர்வீக சொத்தோ எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அந்த புதிய நபர் காட்ட போற வழிகாட்டுதல் உங்களை அந்த வெற்றியின் விளிம்புக்கு கொண்டு போய் நிறுத்த போகுது. உங்க காலடியில உங்க எதிரிகள் வந்து விழப்போற காலம் கணிஞ்சு வந்துருச்சு. உங்க நியாயத்துக்கு கிடைக்க போற ஒரு பெரிய தீர்ப்பு இது. வேலை தேடி தேடி கால்கள் கடுத்து போன இளைஞர்களுக்கும் சரி, வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி இந்த நேரம் ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். நீங்க எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு தேடி வரப்போகுது. அதுவும் அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு சிபாரிசு உங்க வாழ்க்கை தரத்தையே உச்சாணி கொம்புக்கு கொண்டு போக போகுது. இதுவரைக்கும் உங்க திறமைய மதிக்காதவங்கெல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து வாய்ப்பு கொடுக்க போறாங்க. வருமானம் பல மடங்கு உயரும். உங்க குடும்பத்தோட கஷ்டம் எல்லாம் பறந்து போக போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஒரு பெரிய அதிகாரத்துல உட்காந்து ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. உங்க திறமைக்கான முழு பலனும் உங்க கைக்கு வந்து சேரப்போற அருமையான காலகட்டம் இது. ஊருக்குள்ள உங்களுக்குன்னு இருந்த ஒரு நல்ல மரியாதையே சில பேர் வேணும்னே திட்டம் போட்டு கெடுத்து விட்டுருப்பாங்க. இவெல்லாம் என்னத்தை சாதிக்க போறான், இவனாலாம் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுமான்னு உங்களை தரக்குறைவா பேசினவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்து காட்ட போற நேரம் வந்துருச்சு. அந்த புதிய நபரோட வருகை உங்க தலைக்கு மேல பல வருஷமா இருந்த பெரிய கஷ்டத்தை சுக்கு நூறா உடைக்க போகுது. உங்க வறுமையை பார்த்து சிரிச்சவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் இப்ப நீங்க சொந்தமா பெரிய வீடு வாகனம்னு சொத்து சேர்க்க போறத பார்த்து வாயடைச்சு நிக்க போறாங்க. உங்க குடும்பத்துல இத்தனை காலமா குடிக்கொண்டிருந்த அந்த தரித்திரம் உங்க வீட்டு வாசல் படியை விட்டு நிரந்தரமா வெளியேற போகுது.
ஈகாசு பணத்துக்காக நீங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சமா இருக்காது. ஒரு 100 ரூபாய்க்கு கூட மத்தவங்க கிட்ட கை கட்டி நின்ன நிலைமையெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா மார்ச் 15க்கு மேல நடக்க போற அந்த அதிசயம் என்ன தெரியுமா? உங்க உழைப்புக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய அளவுல பண வரவு வரப்போகுது. அது நீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்து மூலமா வரலாம், இல்ல நீங்க மறந்து போன ஒரு பழைய முதலீடு மூலமா கூட வரலாம். அந்த புதிய நபர் காட்ட போற ஒரு சின்ன வழிகாட்டுதல் மூலமா உங்க கையில பணப்புழக்கம் எங்கேயோ எகிற போகுது. உங்களை வேண்டாம்னு துரத்துனவங்க எல்லாமே இப்போ உங்க தயவுக்காக உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இத்தனை வருஷமா நீங்க செஞ்ச பூஜைகள், வச்ச வேண்டுதல்கள், யாருக்கும் தெரியாம செஞ்ச தருமங்கள் எல்லாமே இப்போ ஒட்டுமொத்தமா உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகுது. ஏதோ ஒரு மனுஷ ரூபத்துல அந்த தெய்வம் தான் இந்த புதிய நபரை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க போகுது. அதனால இனிமே நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்க பிள்ளைங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்க பார்க்க போறீங்க. குடும்பத்துல அடுத்தடுத்து கல்யாணம், காதுகுத்துன்னு சுப நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்க போகுது. உங்க வீடு எப்பவும் ஒரு திருவிழா கோலமா மாறப்போகுது. அதனால உங்க மனசுல இருக்கிற அந்த தேவையில்லாத பயத்தை முதல்ல தூக்கி குப்பையில போடுங்க. நமக்கு எதுவுமே கிடைக்காது, நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ராஜயோகத்தை அனுபவிக்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டு கதவை தட்டுற அந்த நிமிஷத்துக்காக ரொம்ப நம்பிக்கையோட காத்திருங்க. வந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க தலைமுறைக்கே எந்த குறையும் வராத அளவுக்கு நீங்க வசதியா வாழலாம். இது மகர ராசிக்காரங்க தலையெழுத்து மாற போற பொற்காலம். உங்க இஷ்ட தெய்வத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க. இனிமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்க சொந்தக்காரங்க மத்தியில நீங்க பட்ட அவமானம் சாதாரணமானது கிடையாது. சுப காரியங்களுக்கு போனா கூட உங்களை மதிக்காம ஒரு ஓரமா உட்கார வச்சிருப்பாங்க. காசு இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதையும், கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு மரியாதையும் கொடுத்து உங்க மனசை ரொம்பவே புண்படுத்தி இருப்பாங்க. ஆனா அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில நுழையிற அந்த நிமிஷத்துல இருந்து உங்களை ஏளனமா பார்த்த அதே சொந்தக்காரங்க உங்களை தேடி வந்து பேசுற நிலைமை உருவாக போகுது. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க வாயாலே உங்களை புகழ போறாங்க. இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, உங்களுக்கு உதவி செய்ய மறுத்தவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து கை கட்டி நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்க தலையெழுத்து ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. ரொம்ப வருஷமா வெளியூர்ல போய் சம்பாதிக்கணும், இல்ல வெளிநாட்டுக்கு போய் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு பல கனவுகளோட காத்திருந்திருப்பீங்க. ஆனா பயணத்துக்கான அனுமதி கிடைக்காமலோ இல்ல வேற ஏதோ சில காரணங்களாலேயோ அந்த வாய்ப்பு தட்டி தட்டி போயிருக்கும். இப்போ அந்த நடக்காத காரியம் ரொம்ப சுலபமா நடக்க போகுது. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு தகவல் உங்க வெளிநாட்டு கனவை நனவாக்க போகுது. அங்க போய் நீங்க சம்பாதிக்க போற பணம் உங்க தலைமுறையே மாத்தி அமைக்க போகுது. உங்க மேல நம்பிக்கை இல்லாம இவெல்லாம் எங்க போய் சாதிக்க போறான்னு சிரிச்சவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய வெற்றியாளனா வந்து நிக்க போறீங்க. உங்க திறமைக்கு உலக அளவுல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஏன்னா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. உங்க வாழ்க்கையில இந்த பெரிய மாற்றம் நடக்கும்போது அதை உடனே ஊருக்கெல்லாம் தம்பட்டம் அடிக்க கூடாது. உங்களுக்கு கிடைக்க போற அந்த ராஜயோகத்தை பத்தி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட கூட பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா கண் திருஷ்டிங்கிறது ரொம்ப பொல்லாதது. நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து வயிற்றுச்சல் படுறவங்க இன்னும் உங்களை சுத்தி தான் இருக்காங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது அவர் கொண்டு வர போற நல்ல விஷயங்களை ரொம்ப அமைதியா ஏத்துக்கோங்க. உங்க வளர்ச்சி எந்த அளவுக்கு சத்தம் இல்லாம இருக்கோ அந்த அளவுக்கு உங்க வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமா பேசப்படும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அடக்கமா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க அதிர்ஷ்டம் பல மடங்கா பெருகிட்டே போகும். இத்தனை நாளா நீங்க கும்பிட்ட சாமி கல்லு இல்ல, அதுக்கு கண் இருக்குன்னு நிரூபிக்க போற காலகட்டம் இது. உங்க கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்னுக்கும் ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. அதனால எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் மனசுல வச்சுக்காதீங்க. என்னால முடியுமா, எனக்கு இதெல்லாம் நடக்குமான்னு நீங்களே உங்களை குறைச்சி எடை போடாதீங்க. மார்ச் 15 அப்படிங்கறது உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண தேதியா இருக்க போறதில்ல, அது ஒரு சரித்திரமா மாறப்போகுது. அந்த புதிய நபர் உங்க வீட்டு கதவை தட்டுற சத்தம் உங்களுக்கு ஒரு புது விடியல கொண்டு வரப்போகுது. உங்க கஷ்டங்கள்லாம் காத்துல பறக்க போகுது. சந்தோஷம் உங்க வீட்டுல நிரந்தரமா தங்கிட போகுது. உங்களை படைச்ச தெய்வம் உங்களுக்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி கொடுக்க போகுது. உங்களுக்கு தெரியுமா, இந்த புது நபர் உங்க வாழ்க்கையில வரப்போறாருங்கிறதுக்கு சில அறிகுறிகள் முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்க மனசுக்குள்ள காரணம் இல்லாம ஒரு சந்தோஷம் குடிக்கொள்ளும். இத்தனை நாளா ஒரு வேலையை தொட்டா 10க்கு 8 வேலை பாதையில நின்றுக்கும். ஆனா இனிமே நீங்க நினைக்கிற காரியம் நீங்க நினைச்சதை விட ரொம்ப வேகமா நடந்து முடியும். இதுதான் அந்த அதிர்ஷ்டம் உங்களை நெருங்கி வருதுங்கிறதுக்கான முதல் அடையாளம். வீட்டுல எப்பவும் ஏதோ ஒரு சலசலப்பு, பொருள் உடையறது இல்லாம போறதுன்னு இருந்த நிலைமை மாறி வீடே ஒரு அமைதியான கோவிலா மாறப்போகுது. அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படியில நிக்கிற அந்த நொடி உங்க கஷ்டம் எல்லாம் காத்துல கரைஞ்சு போறத நீங்க உணர்வீங்க.
யாருமே நமக்கு இல்லையேன்னு நினைச்ச உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தெய்வமே அந்த மனுஷ ரூபத்துல வந்து நிக்கும். எத்தனையோ பேர் உங்களை ஏமாத்திருப்பாங்க. குறிப்பா தொழிலையோ இல்ல கூட வேலை பார்க்குற இடத்துலயோ உங்களை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி நின்னு வேடிக்கை பார்த்திருப்பாங்க. நீங்க செஞ்ச கஷ்டத்துக்கு பலன் வேற யாருக்கோ போய் சேர்ந்திருக்கும். அந்த ஆதங்கம் உங்களுக்குள்ள எரிமலையா கொதிச்சுட்டு இருக்கும். இப்போ அந்த எரிமலை அடங்கி உங்களுக்கான சிம்மாசனம் தயாராக போகுது. உங்களை கீழே தள்ளி விட்டவங்க எல்லாம் இப்போ உங்களை அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய பதவி இல்ல, ஒரு பெரிய வியாபார வாய்ப்பு அந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. இவன் விழுந்துட்டான் இனி எழவே மாட்டான்னு கைகொட்டி சிரிச்சவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி உங்க வெற்றி ஊரெல்லாம் பேசப்பட போகுது. உங்க பேரு, உங்க அடையாளம் எல்லாமே ஒரு பெரிய வெளிச்சத்துல வந்து நிக்க போகுது. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். நாம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆகுமோ, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியுமான்னு ராப்பகலா யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்க படிப்பு செலவுக்கோ இல்ல கல்யாண காரியத்துக்கோ பணம் இல்லாம பல நாள் பசியோட படுத்து தூங்கி இருப்பீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் இப்போ ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஏறுமுகம் வரப்போகுது. அவங்களுக்கு கிடைக்க போற நல்ல வேலை, நல்ல வரன் எல்லாமே அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் ரொம்பவே சுலபமா கைகூடி வரும். உங்க குடும்பத்தோட தலையெழுத்தே மொத்தமா மாறி ஒரு பெரிய ராஜபோகம் உங்க சந்ததியே சேரப்போகுது. இதையெல்லாம் நீங்க அனுபவிக்க போற அந்த நேரம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இந்த மார்ச் 15 அப்படிங்கறது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை. இது வரைக்கும் நீங்க இருட்டுல நடந்தீங்க, இனிமே வெளிச்சத்துல நடக்க போறீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்த போகுது. உங்க உழைப்பு, உங்க நேர்மை, நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உங்க சுத்தமான மனசு, இதுக்கெல்லாம் காலம் கொடுக்க போற அந்த மாபெரும் பரிசுக்காக உங்க கைகளை நீட்டி காத்துடுங்க. எந்த ஒரு கவலையும் படாம தைரியமா உங்க பாதையில நடங்க. உங்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. நீங்க இத்தனை நாளா செஞ்ச பூஜைகள், புனஸ்காரங்கள் மட்டும் உங்களை காப்பாத்தல. உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதமும் இப்போ உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. உங்களை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்ட உங்களோட தாத்தா பாட்டியோ இல்ல உங்க குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த பெரியவங்களோ இப்போ உங்களை சுத்தி அரணாக நின்னு காக்க போறாங்க. அவங்களோட புண்ணியம் தான் அந்த புதிய நபரை உங்க வீட்டு வாசலுக்கு கூட்டிட்டு வரப்போகுது. ஏதோ ஒரு ரூபத்துல அந்த நபர் உங்களுக்கு உதவி செய்ய வரும்போது அது சாதாரண மனுஷ உதவி கிடையாது. உங்க முன்னோர்கள் உங்களுக்கு கொடுக்கற ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த இருண்ட சூழ்நிலை மாறி ஒரு தெய்வ கடாட்சம் உங்க வீடு முழுக்க நிறையும் போது உங்களுக்கே ஒரு பெரிய மன அமைதி கிடைக்கும். இவ்வளவு நாளா உங்களை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருந்த அந்த பீடையெல்லாம் ஒட்டுமொத்தமா விலகிடுச்சுங்கிறத நீங்க உங்க உள் மனசுல ரொம்ப ஆழமா உணர்வீங்க. பல நேரங்கள்ல நீங்க செய்யாத தப்புக்கு பழி சுமந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி குற்றவாளியா நின்னு இருப்பீங்க. நீங்க உண்மையை எவ்வளவுதான் தொண்டை தண்ணி வத்த கத்தி கத்தி சொன்னாலும் யாருமே உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்திருக்க மாட்டாங்க. இவன் எப்பவுமே இப்படிதான், இவனை நம்பவே கூடாதுன்னு உங்க மேல ஒரு பெரிய முத்திரையை குத்தி வச்சிருப்பாங்க. அந்த வலியை நினைச்சு நினைச்சு உங்க மனசு ரணமாகி போயிருக்கும். ஆனா அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மார்ச் 15க்கு அப்புறம் உங்க மேல இருந்த களங்கம் எல்லாம் பனி போல விலக போகுது. அந்த புதிய நபரோட வரவு மூலமா உண்மையான குற்றவாளி யாரு, நீங்க எவ்வளவு சுத்தமானவங்க அப்படிங்கிற உண்மை ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டப்பட போகுது. உங்களை தப்பா பேசினவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கற அளவுக்கு காலம் உங்களுக்கு ஒரு பெரிய நியாயத்தை வழங்க போகுது. எதொழிலையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, உங்க உழைப்பை சுரண்டிட்டு வேற யாரோ ஒருத்தர் சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க மாடு மாதிரி உழைச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கிடைச்சது என்னவோ வெறும் மிச்ச மீதிதான். இனிமே அந்த நிலைமை இருக்காது. உங்க உழைப்புக்கான முழு பலனும் 100% உங்க கைக்கு வந்து சேர போற நேரம் இது. அந்த புதிய நபர் காட்ட போற ஒரு சின்ன வழிகாட்டுதல் உங்க வருமானத்தை 2 மடங்கு 3 மடங்குன்னு உயர்த்த போகுது. யாருக்கெல்லாம் காசு கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு உங்க சேமிப்புல ஒரு பெரிய தொகையை நீங்க பத்திரப்படுத்தி வைக்க போறீங்க. இது வரைக்கும் உங்க குடும்பத்துல யாருமே பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பணப்புழக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்ய போறா. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வந்து காத்துட்டு இருக்கு. அதனால உங்க மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளையும் மூட்டை கட்டி தூக்கி வீசிடுங்க. நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான், இனிமேல் நம்மளால எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா உங்களை படைச்ச தெய்வம் உங்களுக்கான சாம்ராஜ்யத்தை ரொம்ப பிரம்மாண்டமா உருவாக்கி வச்சிருக்கு. அந்த புதிய நபர் உங்க வீட்டு கதவை தட்டுற சத்தம் தான் உங்க வாழ்க்கையோட விடியலுக்கான மணி ஓசை. அதை கேட்க உங்க காதுகளை தயார்படுத்திக்கோங்க. நீங்க அனுபவிச்ச அத்தனை வலிகளுக்கும் அத்தனை அவமானங்களுக்கும் இப்போ ஒரு பெரிய மருந்து கிடைக்க போகுது. உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்க அடுத்த அடியை எடுத்து வைங்க.
வெற்றி உங்களுக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாமே வசந்தம் தான். உங்க மனசுல எத்தனையோ ஆசைகளை அடக்கி வச்சுக்கிட்டு, வெளியில சிரிச்சுக்கிட்டு, உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு வாழ்ந்த அந்த காலமெல்லாம் இனிமேல் காணாம போக போகுது. நமக்கு யாருமே இல்லையே, நம்மள தூக்கி விட ஒரு நாதி இல்லையேன்னு நீங்க தவிச்ச தவிப்புக்கு அந்த இயற்கை ஒரு பெரிய பதில தயார் பண்ணிடுச்சு. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில நுழையிறப்போ அவர் வெறும் கையோட வரப்போறதில்லை, உங்களுக்கான அதிர்ஷ்ட சாவியை தன் கையில கொண்டு வரப்போறாரு. இது வரைக்கும் அரசாங்க காரியங்கள்லயோ இல்ல ரொம்ப முக்கியமான அலுவலக வேலைகள்லயோ உங்களுக்கு இருந்த பெரிய இழுபறி எல்லாம் அவர் சொல்ற ஒரு வார்த்தையாலேயோ இல்ல செய்ய போற ஒரு சின்ன உதவியாலேயோ உடனே முடிவுக்கு வரப்போகுது. அலைஞ்சு அலைஞ்சு காலும் ஓஞ்சு மனசும் ஓஞ்சு போய் உக்காந்த உங்களுக்கு அந்த நபர் ஒரு பெரிய உயிர் மூச்சா இருக்க போறாரு. உங்க முகம் இனிமேல் கவலையால வாடி போகாது, சந்தோஷத்துல பிரகாசிக்க போகுது. உங்களை பழி வாங்கறதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தவங்க, உங்க காலை வாரி விடுறதுக்காகவே திட்டம் போட்டவங்க எல்லாம் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்க போறாங்க. ஏன்னா உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை அந்த புதிய நபரோட வரவு உருவாக்க போகுது. உங்களை அழிக்க நினைச்சவங்க முன்னாடி நீங்க விஸ்வரூபம் எடுத்து நிக்க போறீங்க. உங்க நிழலை கூட அவங்களால இனிமே தொட முடியாது. அந்த அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப வலிமையா மாறப்போகுது. வட்டிக்கு மேல வட்டி கட்டி உசுரையே பணைய வச்சு போராடிட்டு இருந்தவங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து வரப்போற அந்த பண உதவி உங்க ஒட்டுமொத்த கவலையும் அடிச்சு நொறுக்க போகுது. இனிமேல் நீங்க கடன்காரங்க முகத்துல முழிக்க பயந்து ஒளிஞ்சுக்க வேண்டிய அவசியமே வராது. கெத்தா நெஞ்ச நிமிர்த்தி நடந்து போற அளவுக்கு உங்க கையில காசு தாராளமா புரள போகுது. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல ரொம்ப வருஷமா பேசாம ஒதுங்கி போட சொந்தங்கள்லாம் இப்போ உங்க நிலைமைய பார்த்துட்டு தானா வந்து ஒட்ட போறாங்க. உங்களை ஒரு காலத்துல துச்சமா மதிச்சவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்காக வாசல்ல காத்துக்கிட்டு நிக்க போறாங்க. உங்க வீட்டு விசேஷங்களுக்கு யாரெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களே முன் வந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்ய போறாங்க. உங்க வார்த்தைக்கு அப்படி ஒரு மந்திர சக்தி கிடைக்க போகுது. நீங்க எதை செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும்னு ஊரே ஒத்துக்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உச்சாணி கொம்புக்கு போக போகுது. அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு நான் திரும்ப திரும்ப சொன்னது இதுக்காக தான். உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த மரியாதை, பணம், சொத்து, சுகம், நிம்மதி எல்லாமே பல மடங்கா உங்ககிட்டயே திரும்ப வரப்போகுது. அதனால இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு தூக்கி போட்டுடுங்க. உங்களை தேடி வரப்போற அந்த நல்ல காலத்தை வரவேற்க உங்க மனசு ரொம்ப லேசா வச்சுக்கோங்க. யார் என்ன குறை சொன்னாலும் இனிமேல் அதை உங்க காதுல வாங்காதீங்க. உங்க இலக்கு என்னவோ அதை நோக்கி மட்டும் ரொம்ப தைரியமா அடி எடுத்துவீங்க. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த மாபெரும் அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வரப்போகுது. எந்த சூழ்நிலையிலையும் உங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிடுச்சு. இனிமேல் நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும், வச்சதெல்லாம் கண்டிப்பா விளங்கும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். நாம மத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சோமே, ஆனா நமக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ ஒருத்தர் கூட வந்து நிக்கலையேன்னு நீங்க நினைச்சு ஏங்கின நாட்கள் தான் அதிகம். குறிப்பா உங்க சொந்த ரத்தமே உங்களை கைவிட்டப்போ நீங்க அடைஞ்ச வலிக்கு ஒரு அளவே இல்லை. ஆனா இந்த மார்ச் 15க்கு மேல அந்த புதிய நபரோட வருகை நீங்க இழந்த அத்தனை உறவுகளையும் விட மேலான ஒரு பெரிய பலத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிங்கிற மாதிரி மனுஷங்க மத்தியில நீங்க வாழ்ந்த காலத்துல இனிமே தெய்வீகமான ஒரு சக்தி உங்க கூடவே இருக்கிறத நீங்க உணர போறீங்க. இதுவரைக்கும் நீங்க கேட்ட எத்தனையோ வேண்டுதல்கள் அப்படியே காத்துல போயிருச்சுன்னு நீங்க தப்பா நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய வட்டியும் முதலுமா ஒரு பலன் இப்போ உங்க வீடு தேடி வரப்போகுது. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு பொருள், அது ஒரு வண்டியா இருக்கலாம், இல்ல ஒரு நகையா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுக்கு தேவையான ஒரு ஆடம்பர பொருளா இருக்கலாம். கைக்கு எட்டும் தூரத்துல வந்து தள்ளி போன அந்த விஷயம் இப்போ ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு வருமானம் உங்க இத்தனை காலத்து கனவை நனவாக்க போகுது. உங்களை வறுமையில பார்த்தவங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த மாற்றத்தை பார்த்துட்டு இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது அப்படின்னு ஆச்சரியத்துல மூக்கு மேல விரல வைக்க போறாங்க. ஆனா இது எதுவுமே தப்பான வழியில வந்த பணம் கிடையாது. உங்க நேர்மைக்கும் இத்தனை காலமா நீங்க செஞ்ச பொறுமைக்கும் கிடைச்ச ஒரு கரவம். உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க ஏத்துற தீபம் இனிமேல் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளிமயமான பாதையை காட்ட போகுது. யமக ராசிக்காரர்களே, நீங்க மத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும். இனிமே உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் வாழப்போற காலம் இது. உங்க மேல வீசப்பட்ட அத்தனை கற்களையும் வச்சு நீங்க ஒரு பெரிய கோட்டையே கட்ட போறீங்க. அந்த புதிய நபர் அந்த கோட்டைக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமா இருக்க போறாரு. உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நடக்காத ஒரு மிகப்பெரிய சுப நிகழ்ச்சி உங்க வீட்டுல நடக்க போகுது. அது ஒரு திருமணமா இருக்கலாம், இல்ல ஒரு குழந்தை பிறப்பா இருக்கலாம். அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்க குடும்பத்துல இருந்த அத்தனை கவலைகளையும் இருந்த இடம் தெரியாம மாத்த போகுது.
வீட்ல எப்பவும் ஒரு மங்கள இசை கேட்டுக்கிட்டே இருக்க போகுது. மகாலட்சுமி உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்சு உள்ள வரப்போற அந்த நேரம் ரொம்ப பக்கத்துல இருக்கு. உங்க கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்னும் இனிமேல் முத்துக்களா மாறப்போகுது. அதனால இவ்வளவு நாளா நீங்க சுமந்த அந்த மன அழுத்தத்தை இன்னைக்கூட இறக்கி வைங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த புதிய நபரை அடையாளம் கண்டுக்க உங்க மனசை ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. வர்ற வாய்ப்புகளை நழுவ விடாதீங்க. பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோட முன்னாடி வாங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் உங்களுக்கு ராஜயோகம்தான். நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை ஒவ்வொரு நொடியும் பாதுகாக்கும். மனசை தைரியமா வச்சுக்கோங்க. இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. கடைசியா நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டியது ஒண்ணுதான். இத்தனை காலமா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இனிமே வரப்போற காலம் உங்களுக்கான ஒரு பொற்காலம். இந்த மார்ச் 15 அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண தேதியா கடந்து போகாது. இது உங்க மொத்த குடும்பத்தோட கஷ்டத்தையும் தீர்த்து வைக்க போற ஒரு நாள். அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது உங்க ஜாதகத்துல இருந்த அத்தனை தோஷங்களும் அடியோடு விலகிடும். நீங்க இதுவரைக்கும் எதையெல்லாம் இழந்துட்டு நின்னீங்களோ, எதையெல்லாம் இனிமே கிடைக்காதுன்னு கைவிட்டீங்களோ, அது அத்தனையும் ஒண்ணு விடாம உங்களை தேடி வரப்போகுது. உங்க கவலைகள் தீர்ந்து உங்க கண்ணீர் துடைக்கப்பட்டு ஒரு ராஜ வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் எப்பவும் விட்டுடாதீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் காலம் உங்களுக்கு கொடுக்க போற பதில அமைதியா நின்னு வேடிக்கை பாருங்க. அந்த நபர் மூலமா கிடைக்க போற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்க குடும்பத்தை ஒரு உன்னதமான நிலைமைக்கு கொண்டு போங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்தும். உங்க நேர்மைக்கும் உண்மைக்கும் கிடைச்ச இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு தயாரா இருங்க. இனிமேல் உங்க வாழ்க்கையில எல்லாமே மங்களகரமா நடக்கும். சந்தோஷம் உங்க வீட்டுல நிரந்தரமா தங்கும். மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு ஏற்ற அந்த அதிர்ஷ்ட காலம் தொடங்கிடுச்சு. வெற்றி உங்க பக்கம்தான். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.